வணக்கம் நண்பர்களே. பாலகாண்டம் ஆற்றுப்படலம் முதல் 10 பாடல்களின் தொகுப்பு இது. வணக்கம் நண்பர்களே, இது பாலகாண்டம் ஆற்றுப்படலம். கோசல நாட்டை ஒட்டி ஓடுற கங்கை நதியோட கிளை நதியான சரையு நதியோட அழகு, அது எங்கெல்லாம் போகுது, எப்படியெல்லாம் போகுது, அது அந்த நாட்டோட ஜீவநாடியா எப்படியெல்லாம் பயணிக்குதுன்னு ரொம்ப அழகா கம்பர் வர்ணிக்கிற படலம். முதல் பாடல் இதோ. ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பும் முலையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் செலாக் கோச்சலம் புனை ஆற்று அணி கூறுவாம். இப்போ பாட்டை பிரித்து பொருள் பார்ப்போம். ஆசலம் புரி ஐம்பொறி வாளியும். ஆசலம் நான் குற்றம்னு அர்த்தம். ஐம்பொறி நமக்கு தெரியும், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஐம்புலன்களும் அம்புகள் மாதிரி நம்மளை தாக்குமாம். ஆனால் கோசல நாட்டில் இருக்கிறவங்கள இந்த ஐம்புலன்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு ஒழுக்கமானவங்க. காசு அலம்பும் முலையவர் கண் எனும் பூசல் அம்பும். காசு அலம்பும் முலையவர்னா அழகா மாலைகள் அணிஞ்ச மார்பகங்களை கொண்ட பெண்கள்னு அர்த்தம். அவங்க கண்ணும் கூட அம்பு மாதிரி தான். ஆனால் என்ன, அந்த அம்பு கூட கோசல நாட்டு ஆண்கள் மேலே பாயாது. நெறியின் புறம் செலாக் கோசலம். இதுதான் முக்கியமான வரி. கோசல நாட்டு மக்கள் நெறி, அதாவது ஒழுக்கத்தை விட்டு விலகவே மாட்டாங்களாம். புனை ஆற்று அணி கூறுவாம். இப்படிப்பட்ட ஒழுக்கம் மிகுந்த கோசல நாட்டோட அழகை சரையு நதியோட அழகை சொல்றது மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். என்ன ஒரு அருமையான வர்ணனை பார்த்தீங்களா? கம்பர் என்ன சொல்றாருன்னா, பொதுவா ஐம்புலன்களும் அழகான பெண்களோட கண்களும் மனுஷனை தப்பான வழிக்கு இழுத்துட்டு போயிடும். ஆனா கோசல நாட்டில் அப்படி இல்லையாம். அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒழுக்கத்துல அவ்வளவு கெட்டியாம். கம்பர் ரொம்ப நயமா வாளினும் அம்புனும் உவமைகள் சொல்றாரு. அம்பு எப்படி இலக்கை துல்லியமாக தாக்குமோ அதே மாதிரி ஐம்புலன்களும் பெண்களோட பார்வையும் மனுஷனை தாக்கும். ஆனால் கோசல நாட்டில் இது எதுவுமே நடக்காதாம். இதில் ஒரு நயமான விஷயம் என்னன்னா, கம்பர் முதல்ல நாட்டோட சிறப்பை சொல்லாமல் அந்த நாட்டு மக்களோட ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறாரு. ஒரு நாடு சிறப்பாக இருக்கணும்னா அங்கே உள்ள மக்கள் நல்லவங்களா இருக்கணும் இல்லையா? அதை கம்பர் அழகாக சொல்கிற விதமே தனி. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மக்களோட நல்லொழுக்கத்துக்கு காரணம் என்ன? அந்த நாட்டோட நீர்வளம், நிலவளம் தான் காரணம்னு கம்பர் குறிப்பால் சொல்கிறார். சரையு நதி பாயிறதால அந்த நாடே செழிப்பாக இருக்குது. அந்த செழிப்பு மக்களோட மனசுலையும் பிரதிபலிக்குது. கம்பரோட கற்பனை திறனையும் சொல் நயத்தையும் பாருங்க. காசு அலம்பும் முலையவர்னு பெண்களை வர்ணிக்கிற அழகே தனி. பூசல் அம்புன்னு கண்ணுக்கு வீரம் ஏத்துறதும் அருமை. மொத்தத்தில் இந்த ஒரு பாட்டிலேயே கோசல நாட்டோட பெருமை, மக்களோட ஒழுக்கம், நாட்டோட வளம் எல்லாத்தையும் அழகா நறுக்குன்னு சொல்லிட்டார் கம்பர். இதுதான் கம்பராமாயணத்தோட சிறப்பு. சரி, கோசல நாட்டோட பெருமையை எல்லாம் பேசிட்டோம். இனிமே அந்த நாட்டோட அழகை ஆத்தோட அழகோட சேர்த்து கம்பர் எப்படி சொல்றாருன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆற்றுப்படலத்தில் சரையு நதியோட அழகை பற்றிய ஒரு அட்டகாசமான பாட்டை பார்க்க போறோம். நீரு அணிந்த கடவுள் நிறத்தவான் ஆறு அணிந்து சென்று ஆர்களி மேய்ந்து அகில் சேறு அணிந்த முலை திருமங்கைதன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே. இந்த பாட்டு கங்கை நதியை கடந்து போகும்போது வானத்தில் இருக்கிற மேகங்களோட அழகை வர்ணிக்கிற இடம். முதல்ல கம்பர் அந்த மேகங்களை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னு பாருங்க. நீரு அணிந்த கடவுள் நிறத்தவான் என்கிறார். அதாவது திருநீறு பூசின சிவபெருமான் போல வெள்ளை வெளியர்னு இருக்காம் அந்த மேகங்கள். அடடா, என்ன ஒரு உவமை! சிவனோட வெள்ளை நிறத்தை, சாம்பல் பூசின தோற்றத்தை மனசுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறார் கம்பர். அப்புறமே என்னவா? ஆறு அணிந்து சென்று ஆர்களி மேய்ந்து. அந்த வெண்மேகங்கள் ஆகாய கங்கை வழியா அழகா போய் ஆர்களி, அதாவது கடல்ல போய் தண்ணியை குடிக்குதாம். மேய்ந்துங்கிற வார்த்தையை பாருங்க. மாடு புல் மேய்வது போல மேகம் தண்ணீரை குடிக்குதாம். கம்பர் சும்மாவா?
சரி, தண்ணீரை குடிச்சாச்சு. அப்புறம் அகில் சேறு அணிந்த முலை திருமங்கைதன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே. அடடா, இது என்ன திருப்பம்? மேகம் இப்போ கருத்து போச்சாம். எப்படி தெரியுமா? அகில் குழம்பு பூசின மார்பை கொண்ட திருமகளோட கணவன் யாரு? மகாவிஷ்ணு. அவரோட கார்மேக நிறத்துக்கு மாறிடுச்சான். ஒரு பாட்டுக்குள்ளேயே வெண்மை கருமைன்னு 2 நிறங்களையும், சிவன் விஷ்ணுன்னு 2 கடவுளரையும் கொண்டு வந்து கலக்கிறார் பாருங்க. இதுதான் கம்பரோட தனித்துவம். ஆர்கலிங்கிற வார்த்தைக்கு ஒரு நயம் இருக்கு. ஆர்னா நிறைந்த, கலினா ஓசை, எப்பவும் ஓயாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற கடல். அதுக்கு பொருத்தமா ஆர்கலின்னு பேர் வச்சதுலேருந்தே கம்பர் எவ்வளவு பெரிய சொல்லாளின்னு தெரியுது இல்லையா? ஆக மொத்தத்தில் இந்த பாட்டில் கம்பர் மேகத்தோட பயணத்தை ஒரு அழகான உவமைகள் மூலமாக நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. வெண்மேகமாக ஆரம்பித்து கருமேகமாக முடிகிற அந்த பயணத்தில் சிவனையும் விஷ்ணுவையும் இணைச்சு ஒரு ஆன்மீக பயணமாகவும் மாற்றிடுறாரு. கம்பர் கவி சக்கரவர்த்தி நான் சும்மாவா, கேட்டுட்டே இருக்கலாம் போல. வணக்கம் நண்பர்களே, இந்த பாட்டு ரொம்ப சுவாரஸ்யம். மேகங்கள் நகர்ற அழக என்ன கவித்துவமாக சொல்கிறார் பாருங்க. பம்பி மேகம் பறந்தது பானுவால், நம்மன் மாதுலன் வெம்மையை நண்ணினான், அம்பின் ஆற்றதும் என்று அகன்குன்றின் மேல், இம்பர் வாரி எழுந்தது போன்றதே. என்ன ஒரு கற்பனை பாருங்க. கம்பர் சொல்கிறாரு, மேகமெல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே இமயமலை மேலே படிதான். இதை பார்க்கும்போது ஏதோ கடல் பொங்கி மலை மேலே வர்ற மாதிரி இருக்கான். கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். பம்பி மேகம் பறந்தது அப்படின்னா மேகங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நெருக்கமாக பரவுதாம். பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நண்ணினான். இது கொஞ்சம் சுவாரஸ்யமான வரி. பானுன்னா சூரியன், நம்பன்னா நம்ம சிவன். சிவனோட மாமன் யாரு? இமயமலை. ஏன்னா பார்வதி இமயமலையோட பொண்ணு இல்லையா? அதனால் சூரியனோட சூட்டால் சிவனோட மாமனாகிய இமயமலை ரொம்ப சூடாயிடுச்சான். அடுத்து அம்பின் ஆற்றதும் என்று அகன் குன்றின் மேல். அம்புன்னா இங்கே தண்ணீரை குறிக்குது. அதாவது, ஐயோ நம்ம மாமா ரொம்ப சூடாக இருக்காரே, நம்ம தண்ணியை வச்சு அவர் சூட்டை தணிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அகன் குன்றின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே. இந்த உலகத்தில் இருக்கிற கடல் எல்லாம் சேர்ந்து பொங்கி எழுந்து வர்ற மாதிரி மேகங்கள் வந்து மலையை மூடுதாம். கம்பரோட கற்பனை திறனை என்னன்னு சொல்கிறது. சாதாரணமாக மேகம் மலை மேலே படிகிறத அவர் எவ்வளோ அழகாக ஒரு கதை மாதிரி சொல்கிறாரு பாருங்க. அதுவும் மாமா மாப்பிள்ளை உறவு முறையெல்லாம் வச்சு ஒரு சுவாரஸ்யமான கற்பனையை கலந்து விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வாரி என்ற வார்த்தையை பயன்படுத்தி அது வெறும் தண்ணி இல்லை, கடலே பொங்கி வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறது. படிக்கும்போதே நம்ம கண்ணு முன்னாடி அந்த காட்சி விரியுது இல்லையா? இந்த இடத்துல கம்பர் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்ற ஒரு அணியை பயன்படுத்துகிறாரு. அப்படின்னா இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு கவிஞர் ஒரு காரணத்தை கற்பனை பண்ணி சொல்கிறது. இது கவிதையோட அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்குது. இந்த ஒரு பாட்டிலேயே கம்பரோட மொழியாளுமை, கற்பனை திறன், காட்சிகளை விவரிக்கிற விதம் எல்லாம் அபாரமாக இருக்குல்ல. அதனால தான் அவர் கவி சக்கரவர்த்தி. சரி நண்பர்களே, இன்னொரு அழகான பாட்டோட நம்ம சீக்கிரமே சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. மழைக்காலம் எப்படி இருக்குன்னு கம்பர் வர்ணிக்கிற அழகே தனி. அந்த பாட்டு இதோ. புள்ளிமால் வரை பொன் எனல் நோக்கி வான் வெள்ளி வீழ் இடைவீழ் தெனத்தாரைகள் உள்ளி உள்ள எல்லாம் உவந்து ஈயும் அவ் வள்ளியோரின் வழங்கின மேகமே. இப்ப இதோட அர்த்தத்தை பார்ப்போம். புள்ளிமால் வரை பொன் எனல் நோக்கி, அதாவது புள்ளிகள் நிறைந்த பெரிய இமயமலை தங்கமலைன்னு எல்லாரும் சொல்கிறதாம். இதை கம்பர் ஐயா பொன் எனல் நோக்கி இன்னும் நச்சுன்னு சொல்கிறார் பாருங்க. அடுத்து வான் வெள்ளி வீழ் இடை வீழ்த்தென தாரைகள். வானத்திலிருந்து வெள்ளி நூல்களை தொங்க விட்ட மாதிரி மழைத்தாரைகள் கொட்டுதாம். அடடா, என்ன ஒரு கற்பனை! நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல. உள்ளி உள்ள எல்லாம் உவந்து ஈயும் வள்ளியோரின். இதாங்க ஹைலைட்டு. மனசுக்குள்ளே நினச்சதை கேட்ட உடனே அள்ளி கொடுக்குற வள்ளல்கள் மாதிரி
மேகங்கள் மழையை தாராளமாக பொழியுதாம். உவந்து ஈயும் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக மழையை கொட்டுதுன்னு கம்பர் சொல்கிறார். சும்மா இல்லைங்க, அவள்ளியோர்னு ஒரு கம்பீரத்தையும் சேர்க்கிறார். ஆக மொத்தத்தில் இந்த பாட்டில் கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிரம்மாண்டமான இமயமலையை பார்த்தா தங்கமலை மாதிரியே ஜொலிக்குதான். அதை பார்த்ததும் வானத்திலிருந்து வெள்ளி இழைகளை இறக்கின மாதிரி மழை கொட்டுது. அதுவும் எப்படி, மனசில் நினச்சதை கொடுக்கிற வள்ளல்கள் மாதிரி மேகங்கள் தயங்காமல் மழையை பொழியுது. இதில் கம்பர் ஐயாவோட திறமை எங்கே தெரியுது? சாதாரண மழை பெய்யறத ஒரு தங்க மலை மேலே வெள்ளி இழைகளாக இறங்குற மழைத்தாரைகளோட ஒப்பிடுறார் பாருங்க. அங்கே நிற்கிறாரு கம்பர். அதுவும் வள்ளல்களோட உதாரணம் இருக்கே. அடடா, மேகத்துக்கே இவ்வளவு தாராள மனசான்னு நம்மளை நினைக்க வைக்கிறாரு. இந்த உவமை தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லாத ஒன்றை கற்பனையாக ஏற்றி சொல்கிறது. ஆனால் கம்பர் சொல்லியிருக்கிறத படித்தா நாமளே அங்கே போய் மழையில் நனைகிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா? அதுதாங்க கம்பரோட எழுத்துக்கு இருக்கிற சக்தி. கொஞ்சம் நக்கல் நையாண்டியோட சொல்லணும்னா, கம்பர் காலத்தில் ரெயின் அலர்ட்லாம் கிடையாது போல. அதான் என்னங்க மழை பெய்யுது, வெள்ளி கொடியாட்டம் கொட்டுது இன்னும் ஜாலியாக பாட்டு எழுதிட்டாரு. மொத்தத்தில் இந்த பாட்டு வெறும் மழையை பற்றின வர்ணனை மட்டும் இல்லை, கம்பரோட கற்பனை, உவமை, வார்த்தை விளையாட்டுன்னு எல்லாத்தையும் கலந்து கட்டி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அழகான ஓவியத்தையே வரைஞ்சு காட்டுது. கேட்டு ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் கம்பர் சரையு நதியோட வெள்ளப்பெருக்கை பற்றி சொல்கிற ஒரு அற்புதமான பாட்டை பார்க்க போகிறோம். பாட்டை பாருங்க. மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனுநெறி போன தன் குடைவேந்தன் புகழ் என ஞானம் முன்னிய நான்மறையாளர் கை தானம் என்ன தழைத்தது நீத்தமே. எவ்வளவு அழகாக இருக்குல்ல? இப்போ இதோட அர்த்தத்தை பார்ப்போம். கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, சரையு நதியோட வெள்ளம் எப்படி இருந்ததாம். முதல்ல, மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனுநெறி போன தன்குடை வேந்தன் புகழ் என. அதாவது மானம், தர்மம், மனு நீதி இது எல்லாத்தையும் சரியாக கடைபிடிச்சு குளிர்ச்சியான குடையின் கீழ் ஆட்சி செய்கிற ஒரு நல்ல அரசனுடைய புகழ் போல் இருந்ததாம். என்ன ஒரு உவமை! அந்த காலத்தில் அரசர்கள் எல்லாம் குடைக்கு கீழே தான் இருப்பாங்க. அதுவும் தன் குடைன்னு சொல்கிறாரு கம்பர். அதாவது வெறும் நிழல் கொடுக்கிற குடை இல்லை, மக்களுக்கு குளிர்ச்சியான அருமையான ஆட்சியை தரக்கூடிய அரசன். அவனோட புகழ் எப்படி நாலா பக்கமும் பரவுமோ அப்படி சரையு நதியோட வெள்ளமும் பரவிக்கிட்டு இருந்ததாம். அடுத்து, ஞானம் முன்னிய நான்மறையாளர் கைத்தானம் என்ன? அதாவது ஞானத்தை தேடி 4 வேதங்களையும் படித்த நல்ல அறிவாளிகளான அந்தணர்களுக்கு கொடுக்கிற தானம் மாதிரி இருந்ததாம் அந்த வெள்ளம். அந்தணர்களுக்கு தானம் கொடுத்தா அது எப்படி புண்ணியம் சேருமோ அது மாதிரி சரையு நதியோட வெள்ளம் எல்லாருக்கும் நன்மை செய்கிற மாதிரி இருந்ததாம். ஆக கம்பர் இந்த 2 உவமைகளையும் பயன்படுத்தி சரையு நதியோட வெள்ளம் எவ்வளவு அழகா, பெருமையா, புனிதமா இருந்ததுன்னு சொல்றார். தழைத்தது நீத்தமே அப்படின்னு முடிக்கிறார். அதாவது அந்த வெள்ளம் அப்படியே தழைச்சு செழிச்சு பெருகி ஓடிச்சாம். இந்த பாட்டில் கம்பரோட கற்பனை திறன், வார்த்தை விளையாட்டு எல்லாம் ரொம்ப அழகாக வெளிப்படுது. ஒரு சாதாரண ஆற்று வெள்ளத்தை கூட ஒரு உன்னதமான அரசனோட புகழுக்கும் புண்ணியமான தானத்துக்கும் ஒப்பிட்டு எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. தன் குடை வேந்தன் அப்படிங்கிறதுல தன் அப்படிங்கிறது வெறும் குளிர்ச்சியை மட்டும் குறிக்கலை, அந்த அரசனுடைய அருளையும் கருணையையும் குறிக்குது. அதே மாதிரி நான்மறையாளர் அப்படிங்கிறது வெறும் வேதத்தை மட்டும் படித்தவங்களை குறிக்கலை, ஞானத்தை தேடி உண்மையை உணர்ந்தவங்களையும் குறிக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளில் கூட எவ்வளவு ஆழமான அர்த்தத்தை வச்சிருக்கார் கம்பர். கம்பர் உண்மையிலேயே ஒரு கவி சக்கரவர்த்தி தான். வணக்கம் நண்பர்களே. ஆற்றுல வெள்ளம் போனால் அது பாட்டுக்கு போகாமல் என்ன செய்யும்? ஆனால் கம்பர் அதை எப்படி சொல்கிறார் பாருங்க, அதுதான் கவிதை.
இந்த பாட்டுல கம்பர் சரையு நதியோட வெள்ளத்த விலைமாதர்களோட ஒப்பிடுறார். விலை மகளிர் வெள்ளம் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டு ஒரு உவமை அணிக்கு அற்புதமான எடுத்துக்காட்டு. அதுவும் சாதாரண உவமை இல்லைங்க, ஸ்லேடை நயம் கலந்து அசத்துறார் நம்ம கம்பர். சரி, பாட்டை பார்ப்போம். தலையும் ஆகமும் தாளும் தழி அதன் நிலை நிலாது இறை நின்றது போலவே மலையின் உள்ளெலாம் கொண்டு மண்டலால் விலையின் மாதரை ஒத்தது அவ்வெள்ளமே. இப்போ ஒவ்வொன்றா பிரித்து பார்க்கலாம். தலையும் ஆகமும் தாளும் தடி அப்படின்னா விலைமாதர்கள் தங்கள் நாடி வர்றவங்களோட தலை, உடல், கால்னு எல்லாத்தையும் தழுவிக்குவாங்க. ஆனால் அந்த அன்பு நிலைக்காது. கொஞ்ச நேரம்தான் இறை நின்றது போல. அதுவும் இல்லாமல் அவங்க வந்தவங்களோட எல்லா பொருளையும் அபகரிச்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த சரையு நதி வெள்ளம் என்ன பண்ணுதுன்னா, தலையும் மலையோட உச்சி, ஆகமும், நடுப்பகுதி, தாளும், அடிவாரம் எல்லாத்தையும் தழுவிக்கிட்டு போகுது. ஆனால் அந்த வெள்ளம் அங்கேயே தங்காது. இறை நின்றது போல கொஞ்ச நேரம்தான். அப்புறம் மலையின் உள்ள இயலாம் கொண்டு மலையில் இருக்கிற எல்லாத்தையும் வாரிக்கிட்டு மண்டலால் வேகமாக போயிடுது. அதாவது கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, பணம் வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் போலியாக அன்பு காட்டுற விலைமாதர்கள் மாதிரி இந்த சரையு வெள்ளமும் மலையை கொஞ்ச நேரம் தழுவிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வேகமாக போயிடுது. இதைவிட அழகா நறுக்கா யாரால சொல்ல முடியும்? தழி அப்படிங்கிறது சொல்லிசை அளபெடை. வார்த்தைக்கு அழகு சேர்க்கிறதுக்காக நீட்டி முழக்கிறது. நிலாது, இயலாம் இதெல்லாம் இடைக்குறை. அதாவது வார்த்தையோட நடு எழுத்து குறைஞ்சி வந்திருக்கு. இதெல்லாம் செயலுக்கு ஒரு தனி அழகு கொடுக்குது. கம்பரோட திறமை என்னன்னா, சாதாரண வெள்ளத்தை கூட ஒரு அற்புதமான உவமையோட, அதுவும் ஸ்லேடையோட சொல்கிறது தான். தலையும் ஆகமும் தாளும் அப்படிங்கிறது மலைக்கும் பொருந்தும், மனுஷனுக்கும் பொருந்தும். இதுதாங்க ஸ்லேடை. ஒரே வார்த்தை, 2 அர்த்தம். கம்பர் சும்மாவா கவி சக்கரவர்த்தி? இந்த பாட்டு மூலமாக கம்பர் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு காட்சியையே கொண்டு வந்து நிறுத்துறாரு. நதி ஓடுற அழகையும் அதில் இருக்கிற உவமையோட ஆழத்தையும் நாம் ரசிக்க முடியுது. என்னே ஒரு கற்பனை, என்னே ஒரு புலமை. வணக்கம் நண்பர்களே. கம்பர் சரையு நதி வெள்ளமா ஓடுற அழகை எப்படி வர்ணிக்கிறார்னு பாருங்க. அதுவும் ஒரு நதியை ஒரு வணிகர் கூட்டத்துக்கு ஒப்பிடுறார். அந்த பாட்டு இதோ. மணியும் பொன்னும் மயில் தழைப்பீலியும் அணியும் ஆனை வெண்கோடும் அகிலும் தன் இணையில் ஆரமும் இன்ன கொண்டு ஏகலான் வணிகமாக்களை ஒத்தது அவ்வாரியே. இப்போ இதோட அர்த்தத்தை பார்க்கலாம். சரையு நதி வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வெள்ளம் வெறுமனே தண்ணியை மட்டும் அள்ளிக்கிட்டு வரலையாம். முத்துக்கள், பொன் நகைகள், மயிலோட அழகான தோகை, யானையோட தந்தம், அகில்கட்டை, அதுக்கு இணையே இல்லாத சந்தனக்கட்டை, இப்படி விதவிதமான பொருட்களை அள்ளிக்கிட்டு வருதாம். கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, இதையெல்லாம் பார்த்துட்டு சரையு நதி பல ஊர்லேருந்து பொருட்களை வாங்கிட்டு வர்ற ஒரு பெரிய வணிகர் கூட்டத்தை போல இருக்காம். அடேங்கப்பா, என்ன ஒரு கற்பனை! கொஞ்சம் ஆழமாக பார்த்தா மணி அப்படிங்கிறது முத்து, ஆரம் அப்படிங்கிறதுக்கு முத்து, சந்தனம், மாலைன்னு பல பொருள் இருக்குது. கம்பர் இங்கே மணியை முத்தா எடுத்ததால் ஆரம் சந்தன மரமாக மாறுது. இதில் இன்னொரு நயமும் இருக்குது. அந்த காலத்தில் வணிகர்கள்லாம் பல இடங்களுக்கு போய் விதவிதமான பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க. நதியும் அப்படித்தானே, எங்கெங்கேயோ ஓடி பல வகையான பொருட்களை தன்னோட சேர்த்துக்கிட்டு வருது. கம்பரோட சொற்சிலம்பம் இருக்கே, அடடா! மயில் தழை பீலி பாருங்க, தழையும் பீலியும் சேர்ந்திருக்கு. இதுக்கு இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு பேரு. சும்மா இலக்கணத்தோட விளையாடுறார் மனுஷன். மொத்தத்தில் இந்த பாட்டு சரையு நதியோட பிரம்மாண்டத்தையும் அது சுமந்து வர்ற செல்வ செழிப்பையும் ஒரு வணிகர் கூட்டத்தோட ஒப்பிட்டு ரொம்ப அழகா நயமா சொல்லுது. கேட்டதுமே கண்ணு முன்னாடி ஒரு பெரிய வணிக கப்பல் மிதந்து வர்ற மாதிரி இருக்குல்ல. இதுதாங்க கம்பரோட கவித்திறமை.
வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் நதி பெருக்கெடுத்து ஓடுற அழகை பற்றி கம்பர் வரைஞ்ச ஒரு அட்டகாசமான பாட்டை பார்க்க போகிறோம். இந்த வெள்ளம் எப்படி இருக்குதுன்னு கம்பர் சொல்கிற அழகே தனி. சரி, நேரா பாட்டுக்கு போவோம். பூநிறைத்தும் மென்தாது பொருந்தியும் தேன் அளாவியும் செம்பொன் விராவியும் அனை மாமத ஆற்றோடு அளாவியும் வானவில்லை நிகர்த்தது அவ்வாரியே. இப்போ இதோட அர்த்தத்தை பார்ப்போம். கம்பர் என்ன சொல்கிறார்னா, இந்த வெள்ளம் இருக்கே அது வெறுமனே தண்ணி மட்டும் இல்லையாம், அதில் என்னென்னமோ இருக்காம். முதல்ல பூ நிறைத்தும், விதவிதமான பூக்கள்லாம் அந்த வெள்ளத்தில் மிதந்து வரிசையாக போகுதாம். அடடா, என்ன ஒரு காட்சி! கண்ணுக்கு குளிர்ச்சியா பல வண்ணங்களில் பூக்கள்லாம் மிதந்து போகிறத நினச்சி பாருங்க. ஆஹா! அடுத்து மென்தாது பொருந்தியும், பூவில் இருக்கிற மென்மையான மகரந்த பொடிலாம் அந்த தண்ணியோட கலந்து மிதக்குதாம். அந்த மகரந்த பொடி தண்ணிக்கு ஒரு தனி மணத்தையும் ஒருவித பளபளப்பையும் கொடுக்குது பாருங்க. அதுக்கப்புறம் தேன் அளாவியும், அந்த பூக்களில் இருந்த தேன்லாம் தண்ணியோட கலந்து ஓடுது. அட, தேன் கலந்த வெள்ளம் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும்ல. அடுத்து என்னவாம், செம்பொன் விராவியும், ஆற்றுல தங்கத் துகள்கள்லாம் அடிச்சிட்டு வருதாம். செம்பொன் நிறத்தில் தண்ணி ஜொலிக்குதுன்னு கம்பர் சொல்கிறாரு. தங்கத் துகள்கள்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்குறீங்களா? அது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஆற்றுல குளிக்கும்போது அவங்க நகைகளில் இருந்து உதிர்ந்திருக்கலாம், இல்லை இயற்கையாகவே மண்ணில் எரிஞ்சிருக்கலாம். கம்பர் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லை. கடைசியாக அனைமா மத ஆற்றோடு அளாவியும், யானைகளோட மதம் இருக்குல்ல, அதுவும் இந்த தண்ணியோட கலந்து ஓடுதாம். யானைகள்லாம் ஆற்றுல குளிச்சுட்டு போகும்போது அதோட மதம் தண்ணியில் கலந்து ஒரு தனி வாசனையை கொடுக்குது. இப்படி பூக்கள், மகரந்தம், தேன், பொன், யானையோட மதம்னு எல்லாம் கலந்து அந்த வெள்ளம் எப்படி இருந்ததாம் தெரியுமா? வானவில்லை நிகர்த்தது அவ்வாரியே. வானவில் மாதிரியே பல வண்ணங்களோட ஜொலிச்சுதான். பார்த்தீங்களா, சாதாரண வெள்ளத்தை கம்பர் எப்படி வர்ணிச்சிருக்காருன்னு. ஒரு வானவில்லையே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார். இதுதான் கம்பரோட தனித்துவம். வெறும் தண்ணியை கூட இப்படி அழகா கற்பனையா ஒரு ஓவியம் மாதிரி வரைகிறதுக்கு கம்பரால் மட்டும்தான் முடியும். என்ன சொல்றீங்க? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம கம்பராமாயணத்துல கம்பர் சரையு நதியோட பெருவெள்ளத்தை அழகா வர்ணிக்கிற ஒரு பாட்டை பார்க்க போறோம். அதாவது, கோசல நாட்டிலே இருக்கிற சரையு நதி எப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதுன்னு கம்பர் சொல்றாரு. அதை அவர் ஏதோட ஒப்பிட்டு சொல்றாருனா அதுதாங்க நைமே. சரி, இப்போ அந்த பாட்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி ராமாயணத்தில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அதாவது, இலங்கை போகிறதுக்காக ராமர் வானர சேனையோட கடலில் அணை கட்டுறாரு இல்லையா? அப்போது வானரங்கள் எல்லாம் மலை, மரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க. அந்த காட்சியும் இந்த சரையு நதி வெள்ளமும் ஒன்றா இருக்காம். எப்படி? இதோ பாருங்க. மலையெடுத்து மரங்கள் பறித்து மாடு இலை முதல் பொருள் யாவையும் ஏந்தலான் அலை கடல் தலை அன்று அணை வேண்டிய நிலையுடை கவி நீக்கம் அந்நீத்தமே. அதாவது, வானர கூட்டம் போல இந்த சரையு நதியோட நீத்தம் வெள்ளம் இருக்குதாம். எப்படிப்பட்ட வானர கூட்டம்? மலை எடுத்து மரங்கள் பறித்து, அது மட்டும் இல்லாமல் மாடு இலை முதல் பொருள் யாவையும் ஏந்தலான், பக்கத்தில் இருக்கிற இலை தழை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வருதாம். ஆக மொத்தத்தில் வானர சேனை என்னென்னலாம் தூக்கிட்டு வந்ததோ அதையெல்லாம் இந்த சரையு வெள்ளம் தூக்கிட்டு வருதாம். அலை கடல் தலை அன்று அணை வேண்டிய நிலையுடை கவி நீக்கம். அலை வீசுகிற கடலில் அணை கட்ட நினச்சப்போ இருந்த வானர கூட்டத்தோட வேகம், ஆர்வம், அது அப்படியே இந்த சரையு வெள்ளத்தில் தெரியுதாம். கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, ராமர் அணை கட்டினப்போ வானரங்கள் எப்படி மலை, மரம் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்களோ அதே போல் சரையு நதியும் எல்லாத்தையும் அடிச்சிட்டு வருதாம். கொஞ்சம் நக்கல் கலந்து பார்த்தால், ஒருவேளை இந்த சரையுவும் ராமருக்கு ஹெல்ப் பண்ணத்தான் இவ்வளோ வேகமாக வருதோ இன்னும் கூட தோணும். இதில் கம்பரோட நயம் எங்கே இருக்குன்னா, சாதாரணமாக ஒரு ஆற்று வெள்ளத்தை வர்ணிக்காமல் அதை ராமாயணத்தில் ஒரு முக்கியமான காட்சியோட ஒப்பிட்டு நம்ம மனக்கண் முன்னாடி அந்த காட்சியையே கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. அதுதான் கம்பர். அந்த நீத்தமே, அந்த வெள்ளம் அந்த வானர கூட்டத்துக்கு சமம்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரே,
அங்கே தான் கம்பர் நிற்கிறாரு. மொத்தத்தில் இந்த பாட்டில் சரையு நதியோட வெள்ளம் வானர சேனையோட வேகத்துக்கு ஒப்பிடப்படுது. இது மூலமாக கம்ப நாட்டாழ்வார் அந்த நதியோட வேகத்தையும் காட்சியோட பிரம்மாண்டத்தையும் நம்ம மனசில் பதிய வைக்கிறார். இதில் உவமை நயமும் சொல் நயமும் பொருள் நயமும் கொட்டி கிடக்கு. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம நதி ஆர்ப்பரிச்சு ஓடி வர்ற அழகை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னு பார்க்க போறோம். ஆனா கம்பர் அந்த ஆற்றை வெறும் நதியா மட்டும் பார்க்கல, அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான உவமையை தர்றாரு. அதுவும் யார மாதிரி தெரியுமா? ஒரு குடிகாரரை மாதிரி. இப்போ அந்த பாட்டை பார்க்கலாம். வெள்ளம் ஈக்கள் வண்டொடு மொய்ப்ப வரம்பு இகந்து ஊக்கமே மிகுந்து உள் தெளிவு இன்றியே தேக்கு எரிந்து வருதலின் தீம்புனல் வாக்கு தேன் நுகர்மாக்களை மானுமே. என்னங்க ஒன்றும் புரியலையா? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. அதாவது அந்த கங்கை வெள்ளம் எப்படி வருதாம்? ஈக்களும் வண்டுகளும் மொய்ச்சிக்கிட்டு வருதாம். ஏன் அப்படி மொய்க்குது? அந்த தண்ணியில் தேன் கலந்துருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு. அப்புறம் வரம்பு இகந்துன்னு சொல்கிறார் கம்பர். அதாவது கரை புரண்டு ஓடுதுன்னு அர்த்தம். தண்ணிக்கு எங்கே கரை தெரியுது? ஊக்கமே மிகுந்து ஒரே உத்வேகத்தோட செம வேகமாக வருது. அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க. உள் தெளிவு இன்றியே, உள்ளுக்குள்ள எந்த தெளிவும் இல்லையாம். அதாவது தண்ணிக்குள்ளே பார்த்தா ஒரே கலங்களாக இருக்குது. அப்புறம் தேக்கு எரிந்து வருதலின், தேக்கு மரத்தையே சாய்ச்சி இழுத்துக்கிட்டு வருதாம். என்ன ஒரு வேகம் பாருங்க. சரி, இதையெல்லாம் ஒரு குடிகாரருக்கு எப்படி ஒப்பிடுறாரு கம்பர்? ஈக்கள் வண்டோடு மொய்ப்ப, குடிகாரர்கிட்ட எப்பவுமே ஒரு கூட்டம் மொய்ச்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஆற்றுலையும் ஈயும் வண்டும் மொய்க்குது. கல்நாட்டத்துக்கு ஈ மொய்க்குங்க. வரம்பு இகந்து குடிகாரர் எப்பவாச்சும் கட்டுப்பாடாக நடந்திருக்காரா? போதை தலைக்கேறினா எல்லா எல்லையையும் மீறிடுவாங்க. அதே மாதிரி ஆறும் கரை புரண்டு ஓடுது. ஊக்கமே மிகுந்து குடிச்சதும் குடிகாரருக்கு ஒரு தெம்பு வந்துடும் பாருங்க. ஆஹா, அதே மாதிரி ஆறும் செம வேகமாக உத்வேகத்தோடு வருது. உள் தெளிவு இன்றியே, குடிகாரருக்கு தான் மனசில் தெளிவே இருக்காதே. என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம்னே தெரியாது. அதே மாதிரி ஆற்றுக்குள்ளேயும் ஒரே கலங்களாக இருக்குது. தேக்கு எரிந்து வருதலின், குடிகாரர் போதையில் என்ன பண்ணுறாருனே தெரியாமல் எதையாவது உடைச்சு ஏதாவது பண்ணுவார் இல்லையா? அது மாதிரி ஆறு தேக்கு மரத்தையே சாய்ச்சி இழுத்துக்கிட்டு வருதாம். தேக்கு எரிஞ்சுனா ஏப்பம் விட்டுக்கிட்டுன்னு அர்த்தமும் இருக்குது. கம்பர் என்ன அழகா உவமை சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? ஒரு சாதாரண ஆத்தோட வேகத்தை ஒரு குடிகாரரோட செயல்களோட ஒப்பிட்டு நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இதுதாங்க கம்பரோட தனித்திறமை. வாக்கு தேன் நுகர் மாக்களை மானுமே. இன்னும் கடைசியாக சொல்கிறப்போ கவிதை தேனை நாம் நுகர மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா?